ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுருவே நமக. ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் மேல்பாச்சார் கிராமத்திலிருந்து திருமலை திருப்பதிக்கு இந்த பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இது 11ஆம் ஆண்டாக இந்த பாத யாத்திரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது இவர்களுடைய கிராமமான மேல்பாச்சார் கிராமத்திலிருந்து திருமலை சுமார் 250 கிலோமீட்டர்கள் 5 முதல் 6 நாட்கள் தொடர்ந்து பாத யாத்திரை சென்று வழியெங்கும் பக்தர்கள் அளிக்கும் அன்னப்பிரசாதத்தையும் ஏற்றுக்கொண்டு இவர்கள் இந்த பாத யாத்திரையை தொடர்ந்து 11ஆம் ஆண்டாக நிகழ்த்துகிறார்கள். இது எம்பெருமான் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளால் தான் நடைபெறுகிறது. இந்த பக்தர்களை எல்லாம் சந்திப்பதற்கு அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நம்முடைய வைணவ சம்பிரதாயமே பக்தர்களோடு ஒன்றி உறவாட வேண்டும். நம்முடைய பேச்சு பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாமே பக்தர்களோடு இருந்தால் அந்த எம்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த வகையிலே கடந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த பாத யாத்திரை தொடங்கியது. இன்று மார்ச் 4ஆம் தேதி வேலூர் காட்பாடி கல்புதூரில் ஸ்ரீ திருமலை திருப்பதி அன்னதானக்கூட ஏற்பாட்டின் பேரில் இன்று மதியம் இந்த பக்தர்களுக்கு சுமார் 250 பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் பரிமாறப்பட்டது. அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் நல்லபடியாக இப்போது இந்த பாத யாத்திரை துவங்குகிறார்கள். அவர்களில் அந்த பக்தர்கள் குழாமை சேர்ந்த ஒரு பக்தர் திரு சசிகுமார் அவர் இப்போது இந்த பாத யாத்திரையினுடைய அவர்களுடைய யாத்திரையினுடைய சில முக்கிய கூற்றுக்களை இங்கே வழங்க உள்ளார். நீங்கள் தொடரலாம் திரு சசிகுமார். ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் மேல்பாச்சார் கிராமத்திலிருந்து 2015 முதல் கடந்த 11 வருடங்களாக திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரையாக நடந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், அனைத்தையும் தந்தருளும் திருவேங்கடமுடியான் குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு பரிபூரணமாக தந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இந்த பாத யாத்திரையினுடைய சாராம்சமே குழந்தை இல்லாத பக்தர்கள், அதாவது கிட்டத்தட்ட 15 வருடங்களாக எத்தனையோ மருத்துவமனைக்கு சென்று பலனளிக்காமல் இருந்த அத்தனை பக்தர்களும் இந்த பாத யாத்திரைக்கு வந்த அடுத்த வருடமே அவர்கள் குழந்தை பேறு பெற்றிருக்கின்றார்கள். ஆதலால் நாங்கள் முதலாக வெறும் 50 நபர்கள் இந்த பாத யாத்திரை தொடங்கினோம். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 350 நபருக்கு மேல் திருவேங்கடமுடியான் நல்லருளோடு இந்த பாத யாத்திரையானது நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எல்லோருக்கும் எல்லாமும் தந்தருளும் திருவேங்கடமுடியானின் திருவருள் பரிபூரணமாக இந்த பக்தர்களுக்கு கிடைக்கின்றது. ஆதலால் இந்த பாத யாத்திரை இன்னும் சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் இன்னும் நடைபெற வேண்டும். அந்த திருவேங்கடமுடியான் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். கோவிந்தா 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 கோவிந்தா